ஹலோ வணக்கம். இது உங்கள் சோனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்ரூனி சூப்பி. அது எப்படி செய்யணும், அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஆயில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரிஞ்சி இலை தாளிக்கிறதுக்கு பாருங்கள், பட்டை, மராட்டி குச்சி, கிராம்பு, ஒரு அன்னாச்சிப்பூ, கடற்பாசி, அதுக்கப்புறம் வெங்காயம் பெருசாக கட் பண்ணது 2, 3 பச்சை மிளகாவை கீறிக்கோங்க, உங்களோட காரத்துக்கு ஏற்ப மாதிரி கீறிக்கோங்க, 3 தக்காளி, இஞ்சி பூண்டு இடிச்சதாகவும் இருக்கலாம், பேஸ்ட்டாகவும் இருக்கலாம். அப்புறம் நான் கொஞ்சம் வந்து பிஸ்கெட் மில் மேக்கர் வந்து ஊற வச்சுருக்கேன். அப்புறம் மக்ரூனி நம்ம தேவையான அளவு. வாங்க அதோட செய்முறையை பார்க்கலாம். ஆன் பண்ணிக்கிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. அந்த பேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். பேன் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் நம்மளோட தேவைக்கேற்ப. நான் இப்போ 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்திருக்கேன். ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க அன்னாச்சிப்பூ, இந்த பிரிஞ்சி இலை, பட்டை, மராட்டி குச்சி, கிராம்பு, இந்த கடற்பாசி பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் இருக்கும், அது இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நல்லா பொரிஞ்சு வரணும் மைல்டாக. பாருங்கள், இப்போது இதெல்லாம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் நல்லா இப்போ வதங்கிடுச்சு. பாருங்கள், இந்த ஸ்டேஜ்லேயே வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயிலே வந்து இஞ்சி பூண்டு விழுது நிறைய பேர் போடுவாங்க, அது அப்படியே பார்த்திங்கன்னா பேனில் ஒட்டிக்கும். ஸோ அது மாதிரி போடாதீங்க. ஆனியன் நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு பாயில் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் எதை ஆட் பண்ணிக்கலாம்னா பச்சை மிளகாவையும் இஞ்சி பூண்டு விழுதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ போடலாம். இங்கே பாருங்கள், 3 பச்சை மிளகாய், இந்த இஞ்சி பூண்டு இது 2த்தையும் ஆட் பண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இன்க்ரீடியன்ஸில் காமிக்கும் போது நான் பச்சை மிளகாய் மட்டும்தான் சொல்லியிருந்தேன். நமக்கு தேவைன்னா மிளகாத்தூளும் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் ஆட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிரேவியாக வரும், அதாவது சூப்பியாக இருக்கும். அதனால் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. சரிங்களா? மிளகாத்தூள் இல்லை கரம் மசாலா, நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தால் சிக்கன் மசாலா, எந்த மசாலா வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இதோட நூடுல்ஸ் மசாலா ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் வந்து திக் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். பாருங்கள், ஆனியன் நல்லா சாட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதக்கும். சீக்கிரமாக எப்பயும் தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நம்மளுடைய தேவைக்கேற்ப. இந்த ஸ்டேஜில் டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மஞ்சள் தூளை ஆட் பண்ணிக்கலாம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி. சப்போஸ் அதில் வேறு ஏதாவது வந்து நமக்கு இன்ஃபெக்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா கூட அதெல்லாம் வந்து அழிச்சிடும். அதனால தான் நம்ம எல்லா இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய் இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளோட காரத்துக்கு ஏற்ப தான். ஒரு சிலர் காரம் நிறைய சாப்பிடுவாங்க, ஒரு சிலர் காரம் கம்மியாக சாப்பிடுவாங்க. ஸோ நம்மளுடைய தேவைக்கேற்ப போட்டுக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா கரம் மசாலா ஆட் பண்ணுறேன். சரிங்களா? கரம் மசாலா. நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தால் பார்த்திங்கன்னா சிக்கன் மசாலா இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா வெஜிடேரியன். இப்போ நான்வெஜ்ஜாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்து நீங்கள் சிக்கன் பீசஸோ இல்லை மட்டன் பீசஸோ ஆட் பண்ணி இந்த மக்ரூனி போட்டு சொன்னீங்கன்னா கரம் மக்ரூனி உங்களுக்கு கிடச்சிடும். சரிங்களா? குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது பார்த்திங்கன்னா சூப்பி டைப்பில் இருக்கும். சளி பிடிச்சா அந்த டைமில் நல்லா சாப்பிட்டிங்கன்னா சளியெல்லாம் சீக்கிரமாக சரியாக போயிடும்.
ஏன்னா நம்ம இஞ்சி பூண்டு அதெல்லாம் ஆட் பண்ணுறோம். சரிங்களா? நான் கொஞ்சம் நூடுல்ஸ் மசாலா ஆட் பண்ணுறேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த எப்படி சொல்கிறது, திக்காக இருக்கும் இல்லைங்களா, அந்த கன்சிஸ்டன்சி கிடச்சிடும், அதாவது சூப்பி டைப்பில் கிடச்சிடும். ஸோ அதனால் கொஞ்சம் வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா நூடுல்ஸ் மசாலா ஆட் பண்ணேன். பாருங்கள், மசாலா இதெல்லாம் நல்லா வந்து சேர்ந்து வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம ஊற வச்சுருக்க இந்த மக்ருனி எடுத்து அதை ஆட் பண்ண போகிறோம். இதை ஒரு வாஷ் பண்ணி கொஞ்சமாக சோக் பண்ணி வச்சுருங்க. சும்மா ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் போதும் சோக் பண்ணி வச்சா. ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா திருப்பியும் வந்து அது வேக தான் போகுது, நல்லா தண்ணியில் தான் வேக போகுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்றதெல்லாம் பாயில் பண்ணி எடுத்து கிளறுவோம், இது அப்படி கிடையாது. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் நமக்கு தேவையான அளவுக்கு எந்த அளவுக்கு வாட்டர் கன்சிஸ்டன்சி தேவைப்படுதோ அந்தளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணி இதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்லா பாயில் பண்ண விட்டுடலாம். இதில் பார்த்திங்கன்னா நான் இப்போ மில் மேக்கர் ஆட் பண்ணிட்டேன். நமக்கு தேவைன்னா மில் மேக்கர் ஆட் பண்ணிக்கலாம், தேவையில்லைன்னா விட்டுடலாம். இப்போ இதை நல்லா கலரி விட்டுக்கோங்க, அந்த மசாலாலாம் ஒன்றா ஆகட்டும். இது நல்லா இதோட மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி, இதுக்கு அளவு கிடையாது, நமக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு சூப்பியாக வேணும் அப்படின்னா நம்ம போதுமான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு வந்து ரொம்ப வாட்டர் கன்சிஸ்டன்ஸாக வேண்டாம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 லிட்டர் கிட்ட ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து சூப்பியாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும். கிளைமேட் வந்து கொஞ்சம் இப்போ ரெய்னியாக இருந்துச்சு, ஸோ அதுக்காக வந்து இந்த இது பண்ணிட்டுருக்கோம். சரிங்களா? இங்கே எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இது பாருங்கள், மீல் மேக்கர் நல்லா மேலே மிதந்துருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெயிட் போட்டுடலாம். அதாவது குக்கர் விசில் வச்சிடலாம். 3 to 5 விசில் வந்தால் போதும். இது குக்கர்லேயே பண்ணிடலாம். குக்கரில் பண்ணிங்கன்னா ஈஸி, மார்னிங்கில் டக்குன்னு செஞ்சுட்டு போயிடலாம், ஈஸியான வேலை. சரிங்களா? எல்லாம் விசில்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு, செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக வந்து நல்லா எண்ணெய்லாம் மேலே பிரிஞ்சிருந்துருச்சு, நல்லா ரெடியாக இருக்குது. நல்லா சூப்பி கன்சிஸ்டன்சிலையும் இருக்குது. நம்ம பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காகவும் கொஞ்சம் தண்ணியாகவும் இருக்குது. பார்த்துக்கிட்டிங்களா? இப்போது இதை நம்ம ஒரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிடலாம். பாருங்கள், நம்மளுடைய யம்மி மக்ரூனி சூப்பி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்னிஷிங்காக நம்ம கொத்தமல்லி தூவிக்கலாம். கொத்தமல்லி போட்டிங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும், அதேமாதிரி டேஸ்டியாகவும் இருக்கும் அதோட ஃப்ராக்ரன்ஸ்லேயே. இப்போ நான் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு காமிக்கிறேன். வாவ், நம்மளோட யம்மியான மக்ரோனி சூப்பி இதோ ரெடி. வாங்க சாப்பிட்லாம், சுவைக்கலாம், சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் விசிட்டிங் சோனாஸ் கிச்சன் ஃபுடி லைஃப். தேங்க்யூ, பை பை கைஸ்.